அன்பு வணக்கம். இன்னொரு அற்புதமான நூலை நான் அறிமுகப்படுத்துறதுல மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. அன்பு, இரக்கம், மகிழ்ச்சி, அமைதி. நான்குமே அவ்வளவு உயர்வான நற்பண்புகள். இந்த நற்பண்புகள் நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம ஒரு தெய்வீக வாழ்க்கையில பயணம் செய்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம உடல் ஆரோக்கியத்தோட, மன ஆரோக்கியத்தோட, நிம்மதியா, திருப்தியா, மன நிறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதிலும் இந்த அன்பு அவ்வளவு பிரமாதமானது. அந்த அன்பு அப்படியே கனிஞ்சு தெய்வீக அன்பாக மாறும் பொழுது நம்ம கடவுளுடைய தன்மையோடு அப்படியே நிரம்பி இருப்போம். கடவுள் நம்மளுடைய கையை பிடிச்சு அழைச்சிக்கிட்டு போவார். அவ்வளவு அற்புதமான ஒரு பண்பு. இளைய தலைமுறையினருக்கு, மாணவ மாணவிகளுக்கு நாம இந்த அன்பு, இரக்கம், மகிழ்ச்சி, அமைதி அப்படிங்கக்கூடிய நற்பண்புகளை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அதனால நம்ம என்ன செய்திருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த குழந்தைகளும் படிக்கணும், இளைய தலைமுறை படிக்கணும், முக்கியமா பெற்றோர்களும் ஆசிரியர்களுமே இதை படிக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த நூலையும் குருமகரிஷி ஆப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். அதனால நீங்க கண்டிப்பாக குருமகரிஷி ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து பதிவிறக்கம் செய்து இந்த நூல்களை படிக்கணும். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி வாய்மை, நான் யார், அகிம்சை, இந்த நூலும் அது உள்ளார இருக்குது. அதனால கண்டிப்பாக இந்த நூல்களை படிக்கணும். அதற்கான செயல்முறை பயிற்சிகளும் அந்த குருமகரிஷி ஆப்ல இருக்குது. அதையும் பயிற்சி செய்து ஒரு நல்ல பண்போட அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு அற்புதமான தெய்வீக வாழ்க்கையை நீங்க வாழணும் அப்படிங்கிறது குருமகரிஷியினுடைய அன்பான விருப்பம், வேண்டுகோள். குருமகரிஷியினுடைய ஆசீர்வாதங்கள்.